ஹலோ வணக்கம் சார். எல்லாம் அப்படிங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொய் ஃபிஷ் பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கொய் ஃபிஷ்னா என்ன, அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற இந்த வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ நம்ம சேனல் பார்த்தா ஃபிஷ் செட் எடுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி டாப்பிக்கில் கொய் ஃபிஷ் எப்படி வளர்க்கணும், கேர் அண்ட் மெயின் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ஃபிஷ் மினிக்கர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொய் ஃபிஷ்னா என்னங்க, ஆல்ரெடி எல்லா அக்ரோசப்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கொய் கார்ப்புன்றது வந்து இதோட நேம் வந்து கொய் கார்ப் தாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிஷஸில் வந்த ஃபிஷ் தான். ஸோ இதோட கலர் மல்டி கலரில் அவைலபிள் இருக்கும். ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் வெரைட்டி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் கொய் ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கொய் ஃபிஷ் டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபிஷஸ் வாங்கலாமே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு அக்ரோசாப்பில் போய் ஒரு கொய் ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படின்னா, கொய் ஃபிஷஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரேட்டர் பிடிச்சிருக்கும் அப்படின்னா மொதல் ஃபிஷ் டேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணது ஒரு 3 to 5 feet வளர்க்கணும். ஒரு ஃபிஷ் டேங்க் வளர்க்கணும், அழகாகவும் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொய் ஃபிஷ் தாங்க. முக்கியமாக இந்த கொய் ஃபிஷ் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாஸ்து ஃபிஷ் டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்த கொய் ஃபிஷஸ் வந்து மினிமம் ஒரு ஒயிட் கொய் கார்ப்பு, மில்கி கொய், ஸோ நிறைய கலரில் இருக்குது, நல்ல மல்டி கலர் இருக்குது. இப்போ வந்து கொமட்டி கொயின்னு புதுசாக கொய் ஸ்டாக் வந்திருக்கு, அவைலபிள் ரீசெண்டாக நம்ம அக்ரோசாவில் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் தெரிஞ்சு கொய்முட்டி கொயின்ற கொய் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, கொய் ஃபிஷ்ஷில் நிறைய கலர் இருக்குது, நல்ல வெரைட்டிஸ் இருக்குது. ஜாப்பனீஸ் கொய் நிறைய கலர் மட்டும் இல்லாமல் ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூன்னு நிறைய கலரில் அவைலபிள் கிடச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கொய் பீஸ் பிடிக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கொய் பீஸ் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதனால கொய் பீஸ் டீட்டெயில் எப்படி வளர்க்கணும், கேர் பண்ணுற வீடியோவை நெக்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட் வீடியோவாக போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்கணும்னா, நீங்கள் கொய் பீஸ் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் அந்த கொய் பீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அது என்ன பீஸ் வளர்க்குறீங்க, எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற வீடியோ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்க பார்த்தீங்கன்னா கொய் பீஸுங்க. கொய் பீஸோட லைஃப் டைம் பார்க்க பார்த்தீங்கன்னா இது ஒரு 30-40 வருஷம் வளரக்கூடிய பீஸ் தான். மற்ற எந்த பீஸுமே அவைலபிள் இருந்தாலும் போடும். பட் இந்த பீஸ் வந்து ரொம்ப கொய் பீஸ் வந்து 30 year லைஃப் லாங் வளரக்கூடிய பீஸ் தான். பட் அதுக்கு நம்ம போடக்கூடிய கண்டிஷனோட ஃபுட்டு, வாட்ரு அதை பொறுத்து ஃபிஷ்ஷஸ் வளரக்கூடியவங்க. இதோட வந்து சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எதில் தான் இந்த கொய் பீஸ் மேக்ஸிமம் எதில் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பீஸ் தாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் பீஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு நல்ல தண்ணியில் வளரக்கூடிய பீஸ் தான். அதுக்கு அப்போ உப்பு தண்ணியில் வளராதப்பா அப்படின்னு கேட்கணும். பட் உப்பு தண்ணி வளரும், பட் அதோட ஃபிஷ்ஷோட கண்டிஷனை பொறுத்த ஃபிஷ் வளருங்க. ஃப்ரெஷ் வாட்டர் பெஸ்ட்டு, நார்மல் வாட்டர் பெஸ்ட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த கொய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தாங்க. இந்த ஃபிஷ்ஷை நம்ம எப்படி சராசரி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எத்தனை இன்ச்சு முதல் வளரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வளர்க்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 36 இன்ச் வரைக்கும் வளரக்கூடியங்க. அதாவது 90 சென்டிமீட்டர் சைஸ் வரையும் இந்த ஃபிஷஸ் ஒரு 1 to 3 feet வரைக்குமே இந்த ஃபிஷ் அதிகமாக வளரக்கூடிய ஃபிஷ் தான். மேக்ஸிமம் ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் போய் தான் அதிகமாக சொல்கிறோம். ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செல்ல பிராணி மாதிரி வீட்டில் எல்லாரும் அக்கறை வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் தாங்க. சரிங்க, இந்த கொய் ஃபிஷ் நம்ம வாங்கிட்டோம். ஸோ எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வளர்ச்சின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கொய் ஃபிஷை விட மேல் கொய் ஃபிஷ் வந்து சீக்கிரமாக வளர்ச்சி எடுத்துருங்க. ஸோ அது ப்ரீடிங் சீசன் வரவர்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும். மினிமம் வந்து 3 to 6 inch இதோட ஃபுல் அதோட இன்ச்சஸ் வளரக்கூடிய ஃபுல் ப்ரீடிங் அளவுக்கு அந்த ஃபிஷ் வளர்ந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொய் ஃபிஷ் வந்து இது என்னமா இது நம்ம வந்து கொய் ஃபிஷ்ஷோட எப்படி சொல்லுன்னு பார்த்தாச்சுங்க. ஸோ இது என்னன்னா, இது எக்லே பண்ணுமா குட்டி போடுமா அப்படின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்லேயர் பண்ணக்கூடிய ஃபிஷ் தாங்க. ஸோ எக்லேயர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து ஒரு லீஃப்லையோ இல்லை வந்து நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சியல் பிளான்ட்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் வந்து நம்ம போட்டோம்னா ஸோ வந்து எக்லேயர் பண்ணக்கூடிய ஃபிஷ் தாங்க. நெக்ஸ்ட்டு கொய் ஃபிஷோட ப்ரீடிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொய் ஃபிஷ் வந்து எப்போ இது ப்ரீடிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சம்மர் டைமில் தான் ரொம்ப அதிகமாக ப்ரீட் ஆகுங்க. ஸோ அது சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 குட்டி என்ன பண்ணும், முட்டையிட்ட என்ன பண்ணுமா, அது வந்து என்ன பண்ணால் பெரிய ஒரு குளத்துல அந்த குட்டையில் அந்த பாண்ட்ஸில் வளர்க்குறாங்களா அந்த மாதிரி வந்து இது ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடியங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் டேங்கில் ஸோ அந்த மாதிரி வளர்க்குற ப்ரீட் எடுக்க கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல வளர்க்குற ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? ஸோ கொய் ஃபிஷ்ஷை பற்றி நீங்கள் ஃபுல்ஸாக டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ கொய் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இது 3-7 நாட்கள் வந்து ஒரு குட்டை இப்போ லே பண்ணுதுன்னா சீக்கிரம் புரிஞ்சிருங்க. கொய் சொன்ன பார்த்தீங்கன்னா இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பூச்சி, வெஜிடபிள் சாப்பிட்டுக்கிறோம், பிளட் போட்டால் பிளட் சாப்பிடும், பிளட் டான்ஸ்னா எதுனாலும் சாப்பிடக்கூடிய ஃபிஷ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான நேரம் வந்து சாப்பாடு எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தாங்க. ஸோ நீங்கள் போட்டுறீங்க, நல்லா ஃபுட் கண்டிஷன் போட்டுறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டைப் தான் ஃபிஷ் ஃபுட் போடுறீங்க, ஆக்சுவலி இந்த ஃபிஷ்லாம் வர்றீங்க அப்படின்னா அதை அடுத்த டயத்தில் இதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக்கூடிய ஒரு தடவை ஃபிஷ் ஃபுட் போட ஆரம்பிச்சிங்க. ஸோ அடுத்த இந்த டயத்தில் இந்த ஃபிஷஸ் வந்து கரெக்டாக வரும், நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுவாங்கன்ற டயத்தில் நல்லா சிலப்பறம் நம்மளுக்கு ஆடக்கூடிய ஃபிஷ் தாங்க. ஸோ இந்த கொய் ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கு நம்ம வந்து எதுக்கு இருந்தால் போட்டால் போதும். சரிங்க. இப்போ கொய்ஃபிஷியலாம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு என்ன நோய் வரக்கூடிய அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இச்சஸ் வரும், ட்ராப்ஸி வரும், பின் ட்ராப்ஸ் வரும், ஆங்கர் வார்ம்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து இந்த வந்து கொய்ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு வருங்க. ஸோ அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசன் யூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த பிசஸ் காப்பாற்றிடலாங்க. ஸோ அந்த பிசஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப டெக்கரேஷன் வந்து இந்த பிசஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் டேங்கில் ஷூட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே பிசஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொய்கார்ப்னா எப்படி, இது ஆம்னியர் ஃபிஷ்னு சொல்ல மாதிரி இது வெஜ் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய தான். ஸோ இது வந்து பெல்லட் போடுறீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது வந்து பெல்லட்டும் சாப்பிடும், ஃபுட் ப்ரோட்டீன் கண்டென்ட் சாப்பிடக்கூடியது தான். ஸோ இது நல்லா ஃபர்ஸ்ட்டு நல்லா பழகக்கூடியது. இது வந்து கிலோ பீஸ் தான். ஸோ ஒரு டைம் நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபிஷஸ் ஒரு ஃபுட்டு நம்ம ஃபுட் பண்ணிட்டோம்னா நான் சொன்ன செல்லப்பிராணிமா நம்ம கூட வந்து வரக்கூடியது தான். இதோட வயது வந்து 2 இன்ச் வளரும். ஸோ இதுக்கு வந்து அதிகமாக வேஸ்டேஜ் போடுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு ஃபில்டர்ஸ், ஏன்னா அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் போடக்கூடியனால நல்ல ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கம்யூனல் ஃபிஷஸ் இருக்கக்கூடிய இது எப்படி கோல்டு ஃபிஷஸ் மற்ற ஃபிஷஸ் மாதிரி கம்யூனல் இருக்கும், இதுவுமே எல்லா ஃபிஷோடும் சேர்த்து போடலாம். எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாதுங்க. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் கொய் ஃபிஷஸ் எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணுற வீடியோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.